அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக ஒரு சில வைத்தியர்கள் மட்டும் இல்லாமல் பல வைத்தியர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ரசவாத கலையை பற்றி நம்ம வீடியோ, அதாவது நம்முடைய மூலிகை வகுப்பில் மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருந்தோம். அதிக பேர் வர முடியாத காரணத்தினால ஒரு சில வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு வரோம். இதில் நம்ம புக்கில் படித்து அதை மனப்பாடமாக சொல்லுவது கிடையாது. நம்ம அனுபவத்தில் செஞ்சதை மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அதில் நவச்சாரக்கட்டு அப்படின்னு வரும்போது அதுக்கு வெடியுப்பு கட்டு இருந்தால் மட்டும்தான் நவச்சாரக்கட்டு நம்ம செய்ய முடியும். அப்போ வெடியுப்பு கட்டை பற்றி நம்ம விரிவாக கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. வெடியுப்பு கட்டில் நம்ம வெடியுப்பு முதல்ல சுத்தி பண்ணணும். அதில் 5ஆம் காய்ச்சல் 7ஆம் காய்ச்சல் வெடியுப்பு வரைக்கும் நம்ம போடணும். நான் கிட்டத்தட்ட மாதத்துக்கு எனக்கு 5 கிலோ வரைக்கும் வெடியுப்பு சுண்ணம் எனக்கு தேவைப்படும். ஏன்னா வெடியுப்பு சுண்ணத்திலிருந்து தான் நம்ம அன்னவேதி வெடியுப்பு சிந்துரம் தயாரித்து அதுலேருந்து முள்ளங்கி தீநூரம் தயாரித்து ஒரே மருந்து கிட்னி ஃபெயிலியர், கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு, யூரின்ஸ் இன்ஃபெக்ஷன், பித்தப்பைக்கல் அத்தனைக்கும் ஒரே மருந்து நமக்கு குணமாகுது. அதோட கல்லீரல் பிரச்சனையும் சரி பண்ணிடுது. அப்பேற்பட்ட மருந்து நமக்கு அதிகமாக நமக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில நன்மை செய்கிற அலோபதி வைத்தியர்களும் வாங்கி அவங்க பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த வெடியுப்பை நம்ம தரமாக முடிக்கணும். அதுக்கு 7ஆம் காய்ச்சல் வெடியுப்பு வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம கெட்டணும். அப்போ கெட்டது முறை பல இருந்தாலுமே நம்ம அனுபவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 1 கிலோ இந்த சுத்தி பண்ண வெடியுப்பை விராலி இலை தேவையான அளவுக்கு எடுத்து கிட்டத்தட்ட 1 கிலோ உப்புக்கு கிட்டத்தட்ட 2.5 கிலோ வரைக்கும் விராலி இலை தேவைப்படும். அதாவது வெடியுப்பு உருகிக்கிட்டு இருக்கும்போது இந்த விராலி இலை அதில் போடணும். குபீர்னு தீப்பிடிச்சு கரும்புகெல்லாம் கிளம்பும். எந்த கறந்தோன்னா பயப்பட வேண்டாம், நம்மளை ஒன்றுமே பாதிக்காது. அது எரிஞ்சு முடிஞ்சோடனே திருப்பி அதே மாதிரி விராலி இலையை போடணும். அது திடீர்னு தீப்பிடிச்சு எரியும். அப்போ போட்டுகிட்டே இருக்கும்போது எப்போ தீப்பிடிக்காமல் போட்ட விராலியெல்லாம் அப்படியே கிடக்கும், அதுதான் பக்குவம். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு அதை அப்படியே ஒரு மணி நேரம் கூட ஆகும், கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அது வெடியுப்பு உங்களுக்கு கெட்டிருச்சு. அது மீண்டும் சுண்ணமாக்கணும். அப்படின்னா அந்த கெட்டினதை ஆறின பிறகு எடுத்து நல்லா உடச்சி திருப்பி மிக்சியில் போட்டு அடித்து அதே வடைச்சட்டியில் நம்ம போட்டு விராலி இலையை கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த இலையை அதில் போட்டு பழையபடிக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி வச்சு அப்படின்னா நல்லா வெண்மையான நல்ல கலரில் கடுங்கார சுண்ணமாயிரும். இது வெடியுப்பு கடுங்கார சுண்ணமாக இருக்கும். அதாவது மஞ்சளுக்கு வச்ச உடனே அதிகமாக சிவக்கும். இப்படி நம்ம தயாரித்த வெடியுப்பு சுண்ணத்திலிருந்து தான்
நம்ம தனியாக அனுபதியும் தயாரித்து ரெண்டையும் சேர்த்து பல மருந்து, அதாவது திருநெறிஞ்சில், ஆணு நெறிஞ்சில், செப்பு நெறிஞ்சில், நீர்முள், கண்ணுப்பிழை, சக்தி சாரணை, இதெல்லாம் சாறு கொடுத்து நம்ம சாரணை அதிகமாக ஏற்றி அதிகமான நல்ல முறையில் மருந்து தயாரிக்கும். நம்ம வெடியுப்பு கட்டு சுண்ணத்தை நம்ம சாரக்கட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு நம்ம அதிகமான இந்த மருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயர்ந்த மருந்து தயாரிக்கணும்னு சொல்லி. அந்த உயர்ந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த வெடியுப்பு சுண்ணத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதனால் வெடியுப்பு சுண்ணம் தயாரிக்க முறையை பற்றி விரிவாக சொல்லியாச்சு. இன்னும் அதுக்கு அடுத்து வெடியுப்பு சுண்ணத்தை ரசவாத கிளைக்கு எப்படி கொண்டு போகணும், அது இன்னும் உயர்ந்த மருந்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது விரிவாக்கத்தை நாளை வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.